வண்டி எவன்டா எடுத்துட்டு போறது? பட்ட பகல்ல வண்டி திருடிட்டு போவியா? இறங்குடா கீழ. சார் நீங்க வண்டி டேய் அன்னைக்கு சைதாப்பேட்ல இறக்கி விட்டோமே அவன் தான்டா அவன். என்ன தம்பி இது உன் வண்டியா? ஆமா சார். அதே ரொம்ப அவசரமான வேலை சொல்லாம எடுத்து வந்துட்டேன். ஐம் சாரி. இதோ பிடி. இல்ல பரவாயில்ல வேணாம் சார். சரி என்னவோ தெரியல உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு. இதோ இது என் கார்டு. உனக்கு என்னைக்காவது இந்த வேலை வேணான்னு தோணி இன்னொரு வேலை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யோசிக்காம என்கிட்ட வந்துரு. என்ன டே வாங்கடா. பொழப்புக்கு ஓட்டுற வண்டி இல்ல அதான் விரட்டிட்டே வந்திருக்கான். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு சைதாப்பேட்ல நடந்த கொலை சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்க. அப்பதான் நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சது. அப்படியே ஆடி போயிட்டேன். சாமி மறுபடியும் இவரை சந்திக்கவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு சந்திச்சிட்டேன். நீங்க வேற மாதிரி நான் வேற மாதிரி. அதனால இது எனக்கு தேவைப்படாது. மன்னிச்சிருங்க. ஏய் எனக்கு என்னமோ நாம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. அண்ணே நான் வெற்றி பேசுறேன். அந்த பொண்ணு பாத்துட்டியா? இல்லையே அண்ணே. நீங்க தான் சொந்தக்காரங்க வீட்டுல கேட்டு விசாரிச்சு சொல்றீங்களே. கேட்டேன்பா. அது வீடு மாறினதே தெரியாதம்ல. ஆனா இவளை இப்ப எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா அண்ணே. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த அஞ்சலி பொண்ணே உன்னை தேடி வந்தாலும் வரும் பாரு. எவனோ மைண்ட் வாய்ஸ்ல இந்த பாட்டு பாடி ரொம்ப டிஸ்டர்ப். மைண்ட் வாய்ஸ் மண்டை இவன் தானா? டேய் சோறத கேட்டவனே போடா. ஏண்டா சாப்பாவை பார்சல்ல குத்துறானா குனிஞ்சிருக்கும் பட்டாக்ஸ்ல குத்துறியே அப்புறம் எப்பரா பார்சல்ல கரெக்ட் அட்ரஸ் போய் சேரும்? டேய் மேனேஜராடா அப்படி அதுகிட்ட எதை பார்த்து மாங்கின? சங்கு கழுத்து உடுக்க இட. செருப்பால் அடிப்ப கைய மடக்கு. என்னது சங்கு கழுத்து உடுக்க இடையா? எங்க அந்த உடம்புல அதெல்லாம் தனித்தனியா காட்டு பார்க்கலாம். அது மொத்தமா நடமாடுற ஒரு வாட்டர் டேங்க். அவ்வளவுதான். புரியுதா? எப்படியாவது என் லவ் சேர்த்து வைப்பா. ஓ மை காட். அஜித் விஜய் லவ்வுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன போய் கருமம் முடிச்ச கருகி போன இவன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண சொல்றானே. போடா பாத்துக்கிறேன். போயிடு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன பாட்டு மாறுது? ஆளே மாறுது. ஐயோ நான் என்ன விட்டுரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏதாவது உதவி பண்ணுங்கம்மா. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. அண்ணே காலையில வந்து போ வந்துட்டேன். ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா ஐயா என்னமா என்ன தேடுற? இங்க ஒரு குழந்தைக்கு அடிபட்டுடுச்சு. அவங்க அம்மா கூட அழுதுட்டு இருந்தாங்க. இப்பதாமா ஒரு கொரியர் வண்டிக்காரன் தூக்கி போட்டு போறான். அதுவும் அந்த வண்டி தாமா. சீக்கிரம் போயிடலாமா? பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. பயப்படாதீங்கம்மா. என்ன நீ குழந்தை அடிபட்டுச்சு அதனால ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்த்தேன்ற. இங்க கரெக்டான டைமுக்கு பார்சல் டெலிவரி ஆனதுனால இங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்கம்மா ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கப்ப இதெல்லாம் பார்க்க முடியுமா? செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசாத. இங்க வேலை செய்ய வந்தியா இல்ல சேவை செய்ய வந்தியா? மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றது தப்பாமா? ஓவரா பேசுற நீ. ஒரு வாரம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்ன சார் அந்த அம்மா சஸ்பெண்ட் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. சஸ்பெண்ட்னா என்ன சார்? உன்னை சாயங்காலம் 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு சரகடி கூப்பிட்டுருக்காங்க. போயிட்டுனே போங்க சார். பொம்பளைங்க கூட எல்லாம் எப்படி சார் தண்ணி அடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல சார். ஓ அதை நீ கன்ஃபார்மே பண்ணிட்டியா? டேய் சஸ்பெண்ட்னா அந்த அம்மா உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் சார் ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தன் உதவி பண்றது தப்பா சார்? ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்க ரிலாக்ஸ் பண்ணு.
என்ன பெரிய கலெக்டர் வேலை டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? இங்க குப்பையை கொட்டுறதுக்கு கூரை மேல போய் குப்பரை படுத்து தூங்கலாம். போ போய் ரிலாக்ஸ் பண்ணு போடா. நம்ம ஊர்ல எவனாச்சும் முன்னுக்கு பேசினா எகிரி எகிரி அடிப்ப. ஆனா அந்த குண்டான உன்னை சஸ்பெண்ட் சொல்லியிருக்கா, சைலண்டா வந்திருக்க. எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. டேய் நான் என்ன இந்த வேலைக்கே வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்த வேலையே வேற. முதல்ல என் அஞ்சலியை தேடி கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். என்ன விஷயம்? உங்க கொரியர் வேன் நம்பரா? ஆமா, அது இந்த ஆபீஸ்ல தான் ஓடுது. ஏன்? ஒரு அடிப்பட்ட குழந்தைய 1000 பேர் பார்த்துட்டு அலட்சியமா போனப்போ அந்த டிரைவர் மட்டும் அக்கறையோட அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாரு. அதுக்காக அவர் பாராட்டணும்னு வந்தேன். நீங்க சொன்னீங்களோ டிரைவரே, அவனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? இது ஏன் ஆபீஸ் விவகாரம். இங்க நான் யார வேணா என்ன வேணா பண்ணுவேன். அதுக்காக நீ யாரு? மீடியா பர்சன். ஓ, அந்த டிரைவரை உடனே வேலையில சேர்க்கிறேன். மீடியா வரனா எனக்கு என்ன, ஆடியோ வரனா எனக்கு என்ன. இங்க சஸ்பெண்ட் பண்ணதுதான். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போ. நீ செஞ்ச லூசுத்தனத்தை பத்தி ஊரே பேசும் பாரு. ஆமாங்க, இது நியாயமா அநியாயமா? இந்த மனிதநேயம் போற்றுவோம் நிகழ்ச்சிக்கு உங்க கருத்துக்கள் வேணும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கேளு கேளு. அந்த மேனேஜர் என்ன மனுஷ பிறவியா இல்ல எருமாடா? அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த மேனேஜர் அட்ரஸே எல்லாம் பண்ணிடுறேன். சரியான காட்டு மேனேஜர் மாதிரிலாம் இருக்கு. இவங்களா இந்த பூமியில வந்து பிறக்கலைன்னு யார் அழுதா? இவங்கள மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாம் நிக்க வச்சு சுடணும். அந்த மேனேஜர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். நான் இதே டிராபிக் தள்ளி ஆட்டோல ஏறி சாவடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், என்ன மலையே சரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கேட்டீங்களா? அன்னைக்கு எஃப்எம்ல வேலை செய்யற பொண்ணுன்னு தெரியாம ஏகத்தாளமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. இப்ப மொத்த மெட்ராஸ சேர்ந்து உங்க கொடும்பாவே எரிய ரெடி ஆயிட்டாங்க. மனிதநேயம் சிறந்ததுன்னு உங்க ஆனா இந்த நந்தன முத்துப்பாண்டி ரொம்ப நாளா ரொம்ப நன்றி. மேனேஜர் சஸ்பெண்ட் பண்ணது சரியா இல்ல ஏண்டா? மனிதநேயமிக்க அந்த டிரைவர் செஞ்சது? ரேடியோ நல்ல ப்ரோக்ராம் போயிட்டு இருக்க. சொல்லுங்க சார், உங்க கருத்து என்ன? நாம என்னன்னா போற போக்குல ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இவன் என்னன்னா உயிரை காப்பாத்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, இவனும் போய் சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு. அந்த ரேடியோ அம்மாக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ நியூ எஃப்எம். சொல்லுங்க. அந்த மேனேஜர் செஞ்சது கரெக்டா, டிரைவர் செஞ்சது கரெக்டான ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குல்ல. முதல்ல உங்க பேர் என்னங்க? என் பேர் இசக்கி. சைதாப்பேட் இசக்கி. கிரானைட் பிசினஸ் பண்றேன். ஹலோ சார், நீங்களா? தெருவுல ஒரு பிச்சைக்கார குழந்தைய அப்படியே விட்டு போகாம காப்பாத்திருக்கான்ல, அந்த மனிதனையும் தானே பெருசு. அந்த மேனேஜர் செஞ்சது பெரிய தப்பு. அந்த கம்பெனியோட பேரு, அந்த மேனேஜர் யாருன்னு சொல்லுங்க. நான் பேச வேண்டிய விதத்துல கேட்டீங்களா? பேச வேண்டிய விதத்துல பேசுறாங்க. அந்த பையனை உடனே வந்து வேலைக்கு சேர சொல்லுங்க. முக்கியமா அந்த கொரியர் மேனேஜருக்கு ரொம்ப இலக்கண சுபாவம். உடனே வேலைக்கு சேர்த்துறாங்கன்னு அந்த எஃப்எம் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இந்தா சஸ்பெண்ட் முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு சேர்ற, திரும்பவும் குழந்தைய காப்பாத்துறேன், கிழவியை காப்பாத்துறேன், எம்ஜிஆர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. 4 பேருக்கு நல்லது பண்றது தப்பா சார்? 4 பேருக்கு நல்லது பண்ண நீனா நாயகன் கமலா? ஏன் தம் கட்டுற? சொல்ற இருக்கு, பாடி ரிலாக்ஸ் ஆவை. மறுபடியும் இந்த உறவு பாலம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் உங்கள் இனிய தோழி கீர்த்தனா. டேய் பாரு நில்லு. இத ட்ரிப்ளிகனில கொஞ்சம் அர்ஜென்ட்டா டெலிவரி பண்ணுமா? பண்ணிறியா? ஓகேப்பா. வந்து சேர்ற எவ்வளவு உறவுகள் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நாம மிஸ் பண்ணிருப்போம். அவங்கள பத்தி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. சார், உங்க பேர் என்னங்க? வெற்றிவேலுங்க. மிஸ்டர் வெற்றிவேல். வெற்றி. நீங்க யாரை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்கீங்க? என் காதலியை மிஸ் பண்ணிட்டேங்க. இன்ட்ரஸ்டிங். உங்க காதலி பேர் என்னங்க? அஞ்சலிங்க. சார், நீங்க உங்க காதலிய முதல்ல எங்க மீட் பண்ணீங்க? பழனிக்கு பக்கத்துல கந்தம்பட்டிங்க. அதான் என் ஊரு. அஞ்சலியை ஃபர்ஸ்டா பார்த்ததும் அங்கதான், லாஸ்டா பார்த்ததும் அங்கதான். மறுபடியும் அவளை எப்ப பாப்போன்னு துடிப்பா இருக்குங்க. அப்படி என்ன காதலிக்கல? சார், அப்படி என்ன துடிக்கிற அளவுக்கு ஒரு காதல்? எந்த பொண்ணும் என்ன எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது இல்லைங்க. அஞ்சலி ரயில் ஏறி போனப்போ அந்த ரயிலோட என் மனசு சேர்ந்து போயிடுச்சுங்க. சரியா சாப்பிட மாட்டீங்களே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுறேங்க. அப்பதானே தெம்பா தேட முடியும். சரியா தூங்க மாட்டீங்களே? இல்லைங்க, நல்லா தூங்குறேங்க. அப்பதானே கனவுலையாவது பார்க்க முடியும். வெரி குட் சார். நீங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க. தெருவா வீடு வீடா ஏறி இறங்கியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஃபெதர் டச் கொரியர் கம்பெனி மெயின் ஆபீஸ்ல வேன் டிரைவரா இருக்கேங்க. கூடிய சீக்கிரம் நீங்க உங்க அஞ்சலியை மீட் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க 2 பேருக்காகவும் இப்போ இந்த சாங் ஒளிபரப்பாக போகுது. கங்க்ராட்ஸ் அஞ்சலி. ஓ ஆளு நீ போய் பார்த்தா அதே கொரியர் கம்பெனில தான் வேலை பார்க்கறாரு. சரி, எப்ப போய் மீட் பண்ண போற? அதான் அவரே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாருல்ல, கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். சார், யாரு? மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். ட்ரிவாண்ட்ரம் மெயில்ல அனுப்ப வேண்டிய பாண்ட் எல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவேண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய், இங்க திருவேண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன். பாத்தீங்களா யாராவது? பாக்கலையே. டேய், நீ பாத்தியாடா? நான் பாக்கலையே. டேய், நீ பாத்தியா? பாக்கலையே. டேய், நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா?
பாரு இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போயிடும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்டு பேப்பர்ஸ்ல ஏன்டா இப்படி கசகி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசகி போட்ட பாண்டு பேப்பர்ஸ்ல காசு காசு தரேன், வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே ஏன் அரை பாட்டில் ஜின்னே, மூடி வச்ச நெருப்பே ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்குதான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி, ஐ லவ் யூ அருந்ததி. இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி, ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேட்க முடியாது. நீ யாருன்னு தெரியாது. ஆமா, இவர் வரையற போதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு, பார்த்த போதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி, இது எப்போ வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அதோ இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவேன், அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவேன். எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அதோ வராளே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி, வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்தமட்டிங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசையை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா? யாருன்னு தெரியலன்னு சொல்றேன், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லைங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க, நானே ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? சிக்னல்ல நான் பிச்சை எடுக்கிறப்ப அடிபட்ட என் குழந்தை. நீங்களா? நீங்க என் குழந்தை உசுர காப்பாத்துனீங்க. அவளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எனக்கும் இங்க வேலை வாங்கி கொடுத்தது இந்த அஞ்சலி பொண்ணுதான் தம்பி. அஞ்சலியா? நான் வரேன் தம்பி. அஞ்சலிமா, நான் வரமா? ஹலோ 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 ஹலோ, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். சாரி, பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா எப்படி? ஒரு ஹலோவாவது சொல்லுங்களேன். ஹலோ சொல்லிருக்கேனே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி. காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையே. ஏய், ஊர்காய காரக்குழம்புன்னு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா, அவன் உரியில என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய், மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும். நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ, வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்துட்டு போடி. அதா சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இனிமே அவன் மெஸ் வச்சு நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏச்சி, நீயே தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ, இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. சை.